அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஆதரவாக பாஜகவின் நீதி கேட்பு பேரணியில் கலந்து கொண்ட பாஜகவின் முக்கிய பிரமுகர் குஷ்பு, அதே போல பாஜக மகளிர் அணி மாநில தலைவர் உமாரதி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட மகளிர் அணியினர் தற்போது மதுரை மாநகர காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த நீதி கேட்பு பேரணிக்கு மதுரை மாநகர காவல்துறை அனுமதி மறுத்திருந்த நிலையில் குஷ்பு, உமாரதி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பேசும் வரை காவல்துறையினர் காத்திருந்தனர். தற்போது பேரணியாக அவர்கள் செல்ல முற்பட்ட நிலையில் ஒரு தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது குஷ்புவும் பாஜக மகளிர் அணி மாநில தலைவர் உமாரதியும் கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்பட்டிருக்கின்றனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தமிழக அரசு பல்வேறு விஷயங்களை, உண்மைகளை மறைப்பதாக கூறி இன்று காலை முதல் பாஜக மகளிர் அணியினர் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். குறிப்பாக தீச்சட்டி எடுத்து போராட்டம், மிளகாய் அரைத்து போராட்டம் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்த பாஜக மகளிர் அணி போராட்டத்தை பாஜகவின் முக்கிய பிரமுகர் குஷ்பு, அதே போல பாஜக மாநில மகளிர் அணி துறை உமாரதி ஆகியோர் தொடங்கி வைத்து ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையாற்றினர். கண்டன உரை ஆற்றிய பிறகு அவர்கள் இங்கிருந்து மதுரையில் இருந்து பேரணியாக செல்ல முற்பட்டனர். காவல்துறையினர் அவர்களிடம் சிறிது நேரம், அதாவது அருகில் இருக்கக்கூடிய வீட்டிற்கு அழைத்து சென்று பேரணி செல்லக்கூடாது, ஏற்கனவே பாஜகவின் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட விஷயங்களை எடுத்து கூறினர். அப்போது தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனை அடுத்து நாங்கள் பேரணி செல்வோம் என குஷ்பு உறுதியாக கூறியதால் தற்போது மதுரை மாநகர காவல்துறையினர் அவரை கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றி தனியார் மண்டபத்திற்கு அழைத்து செல்கின்றனர்.